வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்மெண்ட் நிலத்தர நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம்எஸ் ஸ்ரீனிவாச சுந்தர் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் எல்லோருக்கும் நல்ல நலன்கள் அமையும். நான் அண்ணாமலையர் நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் பால் பாக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு எப்பயுமே திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். ஒரு நேரத்தில் கிடைக்கணும். அங்கே ஒரு 2 பூத் இருக்குது, ஆவின் பூத்து, அங்கே தான் கிடைக்கும். அந்த கட்டத்து சூழ்நிலையில் இப்போ நான் போய் பால் வாங்குறதுக்காக போயிருந்தேன். பால் வாங்கிட்டு வந்தேன். அந்த இடைப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம ஒரு டூ வீலரில் ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போகிறாப்புல. வண்டி நிறுத்தி பட்டு பட்டுன்னு அடிக்கிறாப்புல அந்த பையன் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு அழுது. நான் வண்டியில் போயிட்டு பார்த்துட்டேன். பின்னாடி 2 பேர் இருந்தாங்க, அவங்களும் பார்த்துட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு கத்துது, உன்னை லவ் பண்ணி வந்தேனேடா, உன் பெண்ணை உன்னை நம்பி வந்தல, நாயை அடிக்கிறியாடா, எல்லாம் எனக்கு இது வேணும் ஒன்றும் வேணும் அப்படின்னு, எங்கள் அப்பா அம்மா விட்டு வந்தேனடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டுது. அந்த பையன் அடிச்சுட்டு ஆளுங்களை பார்த்தோன்னா உடனே வண்டி எடுத்துகிட்டு ஓடுறான். எல்லாம் கேட்குறாங்க ஏன் பயம்பான்னு, வண்டி எடுத்துன்னு போயிட்டான் ஃபாஸ்ட்டாக. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி தான் குழந்தைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாலும், முக்கியமாக பெண் பிள்ளைகள் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது டெய்லி கூட போயிட்டு வாங்க. அதுக்குன்னு ஒரு டைமிங் எடுத்துங்க, போயிட்டு வாங்க கூட. நம்ம பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஸ்கூல் போகும்போதும் சரி, காலேஜ் போகும்போதும் சரி, கூட்டுட்டு வாங்க. அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்க நம்ம கூட இருக்கும்போது மட்டும் இல்லைங்க, அவங்க தூங்க போகிற நேரத்தில் ஒரு தாய் தகப்பன் அதுங்களோட பெண் குழந்தைங்களோட கூடவே இருங்க. அந்த பாசம், அந்த அரவணைப்பு குழந்தைங்களோட இருக்கணும். அப்போ தான் வெளியில் ஒருத்தருக்கு நம்ம குழந்தைங்கள பாசம் வச்சு நம்மளை அழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த டைமில் இதுங்களுக்கு தெரியும், நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்காங்க, நம்ம தப்பான பாதையில் போகக்கூடாதுன்னு. அந்த 17, 18 வயசு எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், பெண் குழந்தைங்களுக்கு. அந்த பையன் அடிச்ச உடனே நாங்க எல்லாரும் கத்தும்போது, "டேய்" அப்படின்னு கத்தும்போது, ஒரு 2 செகண்டுக்குள்ள வண்டி டக்கு டக்குன்னு கீர் போட்டு விட்டான் பையன். அவன துரத்தி பிடிக்கிற அளவுக்கு கூட இல்ல, அவ்வளோ ஸ்பீடு போறான். அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன? பொத்தி பொத்தி வளர்த்து, ஒரு 17, 18 வயசு வரை வளர்த்த குழந்தைங்கள, இன்னைக்கு எல்லாரும் எப்படின்னா, நெறைய தாய் தகப்பன் இப்படிதான் கோட்ட விட்டு பாவம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கோட்ட விட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்க்கல. பல பேர் அழுது, பல பேர் செத்து கூட போயிருக்காங்க. செல்ஃபோன் கூட சரி, 9, 9:30 மணிக்கு மேல செல்ல யூஸ் பண்ண விடாதீங்க. செல்ல வாங்கி பொதுவா ஒரு இடத்துல வச்சுருங்க. ஸோ குழந்தைங்களோட செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனா, அதில கீபேடு மோலோடு நம்மளுக்கு தெரியணும், தாய் தகப்பனுக்கு. அப்பதான் நம்ம அப்பா, அம்மா எல்லாம் நம்மள பார்ப்பாங்க. கரெக்ட்டா நம்மள வாட்ச் பண்றாங்கன்ட்டு, அது ஒரு ஒழுங்கினத்துக்கு போகும். ஒரு ஒழுக்கமான வழிக்கு போகும். ஒழுங்கினம் இல்லாமல் இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சம்பவம் நினைக்கும்போது அது ஒரு கஷ்டமா இருக்கு. அந்த ஒரு வலி இவ்வளோ நேரத்தில நான் பதிவு போடுறேன். பார்த்ததுனால அந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். நம்ம கஷ்டப்பட்டு பெத்து அந்த குழந்தைய வளர்த்து, ஒரு ஐக்கிய பசங்க கையில போய் அதுங்க சீரழியக்கூடாது. அதனால இங்க நம்ம குடும்பத்துக்குள்ள அத அரவணைப்போட வச்சிருந்தா, எந்த ஒரு அரவணைப்பும் பாசத்த காட்டும்போது, எந்த ஒரு மேஜிக் காட்டினாலும் அங்க வேலைக்கு ஆகாது. கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கணும். தாய் தகப்பன் கிட்ட இருக்கணும். வேலை, 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 பணம், 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 பணம் ஓடினே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நிக்கணும். அன்னைக்கு அந்த பணம் எதுவும் நம்மள காப்பாத்தாது. எதுக்காக உழைக்கிறோம்னு தெரிஞ்சு உழைங்க. நம்ம பிள்ளைங்களுக்காக உழைக்கிறோம். நம்மளுக்காக உழைக்கிறோம். அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயங்களுக்கு அவங்களுக்காக நம்ம பாதுகாத்தே ஆவணும். அது பெண் பிள்ளைகள் ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள். அதெல்லாம் எப்படி சொல்லணும்னா, அது ஒரு வலி. ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜென்மங்கள் அதெல்லாம். பாவம் அந்த குழந்தைங்கலாம் பொறந்து வளர்ந்த ஒண்ணும் பகுத்தறிவு இல்லாம, இன்னும் அந்த சின்ன ஒரு ஏஜ்ட்டு அதுங்களுக்கு நல்லது கெட்டது தெரியறதுக்குள்ளேயே இந்த உலகங்கள்ல பல விஷயங்கள் நடக்குது. யாரையும் நம்பி யார் வீட்லயும் விட்டு போகாதீங்க. அப்படி ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னா, அப்படியே விட்டு வேலையே வேணாம். தூக்கி எறிஞ்சிரு. குடும்பத்த பாருங்க. நம்மலாம் எப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆயி, ஒரு குழந்த, குட்டி அந்த ஒரு ரவுண்ட் ஆஃப் உள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் நம்மள கட்டி போட்டு வாழ வைக்குது. நாங்கலாம் முன்னலாம் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கோவங்க, தாவங்கள்லாம் இப்ப கிடையாது. நம்மளும் குழந்தைங்களாச்சு, இதுங்கள எப்படி வளர்க்கணும்? இதுங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த சிந்தனை தான் போது இப்பலாம். ஒரு இடத்துல போய் உடனே இறங்கி சண்டை போடுற அளவுக்கு இருக்கு தாட்டு.
ஆனா, அந்த டைம்ல கூட அந்த பையன் டக்குன்னு நிக்கல. காரணம் அந்த பொண்ணு அந்த பையன நம்பி வந்திருக்கு பாவம். சின்ன பொண்ணு. அதனால என் சங்க உறுப்பினர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் தயவு செஞ்சு பெண் பிள்ளைகள பெத்தவங்க யாரு நம்ப ஆண் பிள்ளையா இருந்தாலும் கூட சரி, உங்க கண்ட்ரோல்ல இருக்கட்டும். எல்லாமே உங்களுடைய பார்வையில இருக்கட்டும். சண்ட போடாதீங்க. அடிக்காதீங்க. உட்கார வச்சு சொல்லுங்க. இது நல்லது, இது கெட்டது, இது. சினிமாவும், செல்லும் சொல்றதெல்லாம் நிஜம் இல்ல. குழந்தைங்களுக்கு தெரியாது அது. நெறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில நம்ம இருக்கோம். நம்ப சொன்னா மட்டும் தான் அது புரியும். நம்ப தான் அத கஷ்டப்பட்டு வளர்க்கும்போது, அதுங்கள குளிக்க வச்சு, நல்லது பிரஷ் பண்ணி, நல்லது கெட்டது பண்ணி, பண்ணி நம்ப அப்பா, அம்மா தான் உலகன்றத எப்படி உருவாச்சோ, அது நம்ப சாகுற வரைக்கும், அந்த ஒரு எண்ணம் அந்த குழந்தைங்கள உருவாக்குங்க. இந்த அதிகாலை நேரத்தில உங்களுக்கு இந்த உரையாடல் போட்டிருக்கேன். பெண் பிள்ளைகள பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குன்றத சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.